வணக்கம், இது உங்கள் ராஜ்டெcinfo. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெcinfo. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வாகனங்களை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கார்களாக இருக்கட்டும், கனரக வாகனங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்பெனிஸ் எல்லாமே வந்து சிஎன்ஜி வாகனங்களை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த சிஎன்ஜி வாகனம், இதனால நன்மைகள் என்ன, இதனால லாபம் இருக்கா, இந்த சிஎன்ஜி வாகனம் நம்ம யூஸ் பண்ணும்போது பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும்போது எதுல வந்து லாபம் நமக்கு அதிகம், நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, A to Z டீடைல் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒரு சிஎன்ஜி வாகனம் வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க இருந்தா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இந்த மெயினான இதுக்கு கொண்டு வரக்குண்டான காரணம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பெட்ரோல் விலை உயர்வு காரணமா சாதாரண மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போக முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க சிஎன்ஜி வாகனத்தை வந்து கொண்டு வர போறோம்ன்ற எல்லா கம்பெனியுமே வந்து தரப்புல சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாருதி இருக்கட்டும், டாடாவா இருக்கட்டும், மஹிந்திராவா இருக்கட்டும், எல்லா பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கார்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி பொருத்தப்பட்ட வாகனங்கள்ல தான் இப்போ வந்து ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டாடா வந்து பாத்தீங்கன்னா டிகோர்ல இருக்கு, உங்களுக்கு டியாகோல இருக்கு, மாருதியில வந்துட்டு எக்கச்சக்கமான எல்லா மாடல்ஸ்லயுமே உங்களுக்கு சிஎன்ஜி பொருத்தப்பட்ட வண்டிகள் இருக்கு. இது கவர்மெண்ட் அப்ரூவோட சேர்ந்த ஃபிட்டடான சிஎன்ஜி கிட்டு தான் அதில் அப்ரூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய கனரக வாகனங்கள் இப்போ வந்து எய்ஷர் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் முன்னாடி சூப்பர் டக்கரான ஒரு சிஎன்ஜி வாகனத்தை வந்து லான்ச் பண்றாங்க. இனிமே வந்து டாட்டாவும் லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லா பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கனரக வாகனங்களையும் சிஎன்ஜி தான் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இந்த சிஎன்ஜி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் இது. அது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படின்றத தமிழ்ல உண்டான கரெக்டான பொருள். இப்போ நம்ம எல்பிஜில எடுத்து பார்த்தீங்கன்னா இது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான் இந்த சிஎன்ஜி. இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இதுவும் கச்சா எண்ணெயில இருந்து தான் கிடைக்குது. கச்சா எண்ணெயில இருந்து டெவலப் பண்ணி எடுக்கும் போது வரக்கூடிய ஒரு பொருள் தான். அதாவது பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி கச்சா எண்ணெயில இருந்து பிரிச்சு எடுக்கும் போது அதுல வரக்கூடிய முதல் நிலை பொருள் தான் இந்த சிஎன்ஜி கேஸ். மெயினான ஒரு ஹைலைட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மனம் கிடையாது, சுவை கிடையாது, அது கூட இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை கிடையாது. நார்மலா பாத்தீங்கன்னா எல்பிஜி ஃபர்ஸ்ட்லாம் எல்பிஜி பொருத்தப்பட்ட வாகனங்கள் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டர் மாதிரி பின்னாடி பாத்திருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் இருக்கும் வண்டிக்குள்ள ஏறும்போது. மாருதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிஎன்ஜி பொருத்தப்பட்ட வண்டி இல்லாம ஒரு எல்பிஜி பொருத்தப்பட்ட வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏறும்போது, அதாவது நம்ம கிச்சன்ல கேஸ் லீக் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்மெல்லும் உங்களுக்கு வண்டிக்குள்ள வராது. இதுல ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விலை சிக்கனம். இது வந்து விலை வந்து கம்பேர் பண்ணும்போது விலை சிக்கனமா தான் இருக்கு. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எவ்வளவு வருது, இது கிலோ கணக்குல தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அது லிட்டர் கணக்குல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 55 இருந்து 65 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிலோ வரும். பெட்ரோல் இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல போச்சு. டீசல் வந்து 90 ரூபாய்க்கு மேலேயும் வந்துருச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 55 இருந்து 65 ரூபாய் தான் வருது. அடுத்து ரெண்டாவது மெயினான ஹைலைட் விஷயம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ், கூடுதலான மைலேஜ் உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஒரு கிலோ சிஎன்ஜி நீங்க பொருத்தப்பட்ட வாகனத்தை வாங்கினீங்கன்னா வாகனத்தை பொறுத்து உங்களுக்கு இருக்கு. மினிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 26 கிலோமீட்டர்ல இருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க இந்த சிஎன்ஜி கேஸால பயணிக்கலாம். அதாவது ஒரு கிலோ சிஎன்ஜி கேஸ் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் இது. அதனாலதான் மெயினா இதை வந்துட்டு ஊக்குவிக்கிறாங்க. இதை நீங்க ஒரு பெட்ரோலோ டீசலோ வண்டியை கம்பேர் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கம்மியா இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு மைலேஜ் இருக்கிற மாருதி வண்டியா இருந்தா உங்களுக்கு 19, 20, 17, 18, 19 இந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு கிடைக்கும். இதா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 இருந்து 36 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஒரு 10 கிலோ நீங்க இந்த சிஎன்ஜி கேஸ் நிரப்புனீங்கன்னா ஒரு நார்மலா வண்டி 26 கிலோமீட்டர் கிடைக்கும். ஒரு வண்டியா இருந்தா உங்களுக்கு 260 கிலோமீட்டர் இதுல பயணிக்கலாம். மெயினா வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்ரோல் டீசல் வாகனத்துல வரக்கூடிய புகை, அதாவது நச்சுத்தன்மையான புகை வந்து வண்டியில இருந்து வெளியே வரும். அதை விட 35% இது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேர் சரி பாதியா வருது அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது சரி பாதியாக தான் இது இருக்கு. அதனாலதான் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா BS6ல இருக்கக்கூடிய சிஎன்ஜி வாகனங்கள் புகையே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வாகனங்களை அதிகமா இப்போ வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா அந்த வண்டியோட விலை 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு வந்து நார்மலான வெஹிக்கிள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு 7 லட்சம் அந்த கேட்டகரியில உங்களுக்கு இந்த சிஎன்ஜி வாகனத்தை வந்துடும். செடன் மாதிரி இருக்கிற ஒரு காரை வந்து நீங்க வாங்கிக்கலாம். இதே ஒரு எலக்ட்ரிக்கல் வாகனத்துக்கு போனா இப்பத்த நிலவரி
படி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கு. இன்னும் வர காலங்களில் மேபி குறையலாம். இப்போது பார்க்கும்போது நம்ம சிஎன்ஜி வாகனங்களோட விலை வந்து எலக்ட்ரிக் வாகனம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு வண்டி வாங்கணும்னா ஒரு 13 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் வரும். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் 300 கிலோமீட்டர் எனக்கு போகிற வண்டினா 20 லட்சத்துக்கு மேலே தான் வரும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கம்ஃபர்டபுளான ஒரு பிரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நம்ம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி வாகனங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல் டைம் நீங்கள் சிஎன்ஜிலே போக வேண்டிய தேவையில்லை. சிஎன்ஜி முடிஞ்சது பம்ப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலையும் ஈக்கலாம். அதாவது டியூயல் ஆப்ஷன்லையும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். அதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். பெட்ரோலையும் பிளஸ் சிஎன்ஜி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக்கல் வண்டி என்னன்னா இந்த டபுள் டியூயல் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் இருக்கும். அதில் எலக்ட்ரிக்கல் பிளஸ் பெட்ரோல், எலக்ட்ரிக்கல் பிளஸ் சிஎன்ஜி இந்த மாதிரி ஆப்ஷன் வராது. இந்த சிஎன்ஜி வாகனங்களை வாங்குறதுக்கு மக்களுக்கு என்ன ஒரு மெயினான சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதோட ஆற்றல் வந்து கம்மியா இருக்கு, அதோட பவர் வந்து கம்மியா இருக்குன்னு ஒரு இது இருக்கு. விபத்து ஏற்படும் அப்படின்ற அச்சமும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இடப்பற்றாக்குறை, வண்டியில வந்து ஸ்பேஸ் ரொம்ப கரையும் இந்த டேங்க் வச்சா அப்படின்ற இதுவும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் மையங்கள் குறைவு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பம்பு வந்துட்டு அதிகமா இல்லை. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கு. ஆர்டிஓ அங்கீகாரம் இல்லாமல் சிலிண்டரை வந்து நீங்க வண்டியில ஃபிட் பண்ண முடியாது. இந்த விதமான சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப வரக்கூடிய வாகனங்கள் ஆற்றல் பக்காவா இருக்கு. ஏன்னா பெட்ரோல் வண்டி மாதிரியே சிஎன்ஜி வண்டியும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இப்ப வரக்கூடிய டாடாவா இருக்கட்டும் மாருதியா இருக்கட்டும் இவங்க தரப்புல சொல்றது பவர் பிக்கப் பக்காவா இருக்கும். அடுத்து விபத்து அவச்சம். விபத்து வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. கம்பெனி அப்ரூவ்டு கிட்ட இருந்தா, கம்பெனி பொருத்தப்பட்ட சிலிண்டரா இருந்தா எந்த விதமான ஒரு விபத்தும் அதுல ஏற்படாது. அதுல நீங்க அடிஷனலா மாறுபாடு செய்தா மட்டும்தான் அதுல இருந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற லீக்கேஜ் ப்ராப்ளம் இல்லைன்னா வெடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வண்டியில வராது அப்படின்னு சொல்றாங்க. எல்பிஜி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளாஸ்ட் ஆகக்கூடிய எந்த விதமான விஷயமும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இடப்பற்றாக்குறை அது ஒரு மெயினான விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி சிலிண்டர் கண்டிப்பா வந்து சின்னமா இருக்கிற செடான் வாகனத்திலேயோ ஒரு எஸ்யூவி வாகனத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பூட் ஸ்பேஸை வந்துட்டு இதை மேஜரா வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அதனால அந்த ஒரு இடப்பற்றாக்குறைன்ற விஷயம் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அங்கீகாரம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே இருக்கிற உங்க பழைய வண்டிக்கு வேணா சிஎன்ஜி கிட்ட வந்து வெளியே வாங்கி பொருத்திக்கலாம். பட் அது ஐஎஸ்ஐ அப்ரூவ்டா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டிஓ அங்கீகாரமும் கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து உங்களுக்கு அப்ரூவலும் கிடைக்கும். இல்லைன்னா வந்து கிடைக்காது. வண்டியில கம்பெனியை ஃபிட் பண்ணி வர்ற சிஎன்ஜி கிட்ட இருந்தா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்க அப்ரூவலோட தான் வருது. அடுத்து இதோட வந்துட்டு காஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் ஆவரேஜா நீங்க இப்ப போறீங்க அப்படின்னா பெட்ரோல் வாகனத்துல போறதை விட உங்களுக்கு இந்த சிஎன்ஜி வாகனத்துல போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை விட விலை வந்து குறைவு தான். இது 55 இருந்து 65 ரூபா தான் வருது. மற்ற வந்து 102 ரூபா அந்த கேட்டகரியில உங்களுக்கு வரும் பெட்ரோல் வாகனம். இது வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 கிலோமீட்டர் நீங்க போறீங்க பெட்ரோல் வண்டியிலும் சிஎன்ஜி வண்டியிலும் போகும்போது உங்களுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 750 ரூபா உங்களுக்கு வந்துட்டு லாபம் கிடைக்கும் பெட்ரோலை விட சிஎன்ஜிக்கு. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. 750 ரூபா பக்கம் வரும் உங்களுக்கு. டிஃபரன்ஸா பார்க்கணும்னா உங்களுக்கு இது ஒரு 1500 ரூபா உங்களுக்கு 300 கிலோமீட்டருக்கு தேவைப்பட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 750 ரூபா ஒரு நேர்பாதி அமௌண்ட்டை நீங்க இதுல வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வாகனத்தை எல்லா கம்பெனியுமே இப்போ வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குறவங்களை விட இப்போ வந்து சிஎன்ஜி வாகனம் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் வாகனம் விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் வர ஃபியூச்சர் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் வாகனங்கள் விலை குறையும். நிறைய பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா எலக்ட்ரிக் வாகனம் நமக்கு சாதாரண மக்களுக்கும் வாங்கக்கூடிய நிலையில இருக்கும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து லான்ச் பண்றது சிஎன்ஜி வாகனங்களை. இப்போ டாட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 3 வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜி இப்போ லான்ச் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சிஎன்ஜி வாகனமா பெட்ரோல் வாகனமா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கணக்குகளும் இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருந்தோம். எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்